குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்சில் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்குறோம். இதை தொடர்ந்து கவனமாக ஆழமாக கேளுங்கள். வித்தியாச வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நேற்று வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும். பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. அதனால தான் 1 hour செஷன் வச்சுருக்கோம். அதிலலாம் வந்து உட்கார்ந்து பங்கெடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இது தொடர்ந்து கடைபிடிங்கள். அந்த ஒன் ஹவர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரலையோ, வீக் டேஸில் வராங்களோ அவங்கெல்லாம் நாளையும் நேரத்தையும் சொல்லுங்கள். நாளை நேரத்தையும் நிச்சயமாக குறிக்க வேண்டும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அது இல்லாமல் தூரம் இருக்கிறவங்க, பாண்டிச்சேரியில் இல்லாத இருக்கிறவங்க நிச்சயமாக ஆன்லைனில் வரலாம். ஆன்லைனுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம். அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கேட்கலன்னா டச் இருக்காது. நிச்சயமாக அதிலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டிங்கன்னா திருப்பி டெவலப் ஆகி அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க வர்றத. வாரத்தில் ஒரு நாள் வர்றத மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா திருப்பி பின்னாடி போங்க. திருப்பி எல்லாம் புரிஞ்சு திருப்பி முன்னாடி வர்றது கஷ்டமாக இருக்கும். இப்போ ரெகுலராக வர்றவங்களுக்கே நிறைய மறந்து போயிடுது. திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நிலைமையில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனால் அது கூட வரலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கேயோ போயிடுவீங்க. அதனால் தொடர்ந்து வாருங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம சொர்க்கத்தில் வாழறது இப்படிலாம் சொன்னால் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. அதுவும் பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ்லாம் சொன்னிங்கன்னா, வேறு வேலை வயசானவங்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது எவ்வளோ பெரிய நிதர்சனமான உண்மை என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் எப்படியும் மேக்ஸிமம் என்ன சர்க்கஸ் பண்ணாலும், நீங்கள் என்ன தான் சர்க்கஸ் பண்ணாலும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. அது வரைக்கும் எதனா பண்ணலாம். ஓகே, என்ன சர்க்கஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் 100லாம் இப்போ யோசிக்கிறது கூட முடியாது. யாருமே இருக்கிறதில்ல. சரிங்களா? அப்போது இந்த வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இது நிரந்தரமே கிடையாதுல்ல. இது நிரந்தரம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். மரணம் வந்து சாவு போகும்போது அது பார்க்கும்போதாவது தெரியணும். நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது. இது மாதிரி தான் நம்மளும் இருப்போம். நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்றது தெரியறதுக்கு ஏன் வருத்தப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. யார் வருத்தப்படுவாங்க தெரியுமா? மரணத்தை பார்த்து யார் வருத்தப்படுவாங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்க போகிறது தெரியாதவங்களுக்கு. தெரியாதவங்க தான் வருத்தப்படுவாங்க. தெரிஞ்சவங்க வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது தவறில்லை. விநாயகர் இந்த உலகத்துக்கு வந்தது, விநாயகர் இந்த உலகத்தை முழு முதற் கடவுளாக இந்த உலகத்துக்கு வந்து முழு முதற் கடவுளாக ஏன் நிற்கிறார் தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போ எதனா கிடைக்குமா, இந்த காலத்தில் இதெல்லாம் கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, காசு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. எல்லோரும் விநாயகர் அதுக்கு வரல. அது தானாக வந்துடும். எப்போ வரும்னு நான் சொல்கிறேன். எப்போ தெரியுமா? தானாக வந்துடும். ஆனால் அவர் வந்தது எதுக்குன்னா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி, என்ன பாய் மாதிரி இருக்கிற உலகத்தை விரித்து அதுலேருந்து எல்லாரையும் பொறுக்கி எடுத்து தேவையானதெல்லாம் எடுக்கிற மாதிரி. அதாவது இந்த பயிரெல்லாம் வந்து விளைஞ்சிட்ட அப்புறம் களைகளை கட் பண்ணி எரிச்சிருவாங்க. பயிரை மாத்திரம் ஒரு இடத்துல எடுத்து வைப்பாங்க. பான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரைட்டா? களஞ்சியம். அது மாதிரி களஞ்சியத்தில் நம்மளை சேகரிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். விநாயகரை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியணும். முழு முதற் கடவுள் என்னெல்லாம் பண்ண வந்தாருன்றது தெரியணும். அதில் முக்கியமான வேலை என்னென்னா, அவருக்கு நிச்சயமாக செலக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன் செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு அற்புதமான ஒரு உலகங்க. அற்புதமான உலகம். வித்தியாசமான உலகம். இந்த மாதிரி கடல், இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போனோம், கப்பலில் போனோம்லாம் இருக்காது. வித்தியாசமான உலகம். அந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் எல்லா நாடுகள்ல இருந்தும்,
எல்லா மதக்காரும் எல்லாரும் இருப்பாங்க. இந்த மதம், அந்த மதம், அ இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த நிறம், அந்த நிறம், இந்த நாடு, அந்த நாடுலாம் கிடையாது. எல்லாரும் இருப்பாங்க. யாரெல்லாம் விநாயகர டைட்டா புடிச்சாங்களோ, அவங்க எல்லாம் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் விநாயகர் வந்தாரு. அதுக்கு தான் முழு முதற் கடவுளா நிக்கிறாரு. ஏன்னா, அவர யாரு புடிச்சீங்களோ, நீங்க மட்டும் தான் அங்க இருப்பீங்க. அற்புதமான ஒரு உலகம். அற்புதமான உலகம். அத தயார் பண்றதுக்கு தான் வந்துட்டு போனாரு. வந்துட்டு எதுக்கு போயிருக்கிறாருன்னா, இங்க வந்துட்டு என்ன சொல்ட்டு போனாருன்னா, "நிச்சயமா ரெடியா இருங்க. முழு முதற் கடவுளா என்ன புடிச்சுக்கிட்டீங்கன்னா" ஏன்னா கடவுளே வந்து அவரு சொல்ட்டாரு, "நீ தான் இனிமே முழு முதற் கடவுள். போ. நீ தான் இந்த எல்லாமே தீர்மானிக்கிற." அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ அதிகாரத்த அவருக்கு குடுத்துட்டாரு. ஏன்னா, அவ்ளோ பெரிய காரியம் செஞ்சாரு வந்து, ஜனங்களுக்கு. அதனால தான் அவர் பிரஜாபதின்னு சொல்றாங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க பிரஜாபதி. ஓகேங்களா? அவர் வந்து அந்த காரியங்கள்லாம் செஞ்சதால, அவருக்கு மெயின் வேலை என்னன்னா, எல்லாரையும் செலக்ட் பண்ணி அந்த உலகத்தில ஸ்டடி பண்றதுக்கு. அப்போ செலக்ட் பண்றது யாரு? விநாயகர். அதனால தான் அவர் முழு முதற் கடவுள். அவர் இல்லன்னா நிச்சயமா நீங்க வரவே முடியாது. அந்த அவர பத்தி தெரியாம ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏதெல்லாமோ சாமிங்க பின்னாடி போறீங்க. ஏதெல்லாமோ கும்பிடுறீங்க. என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவர மட்டும் கைவிட்டீங்க. இவர எப்போ பண்ணுவீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்தா அந்த 3 நாள் வீட்ல வச்சு கொண்டு போய் தண்ணீல போட மட்டும் கத்துக்கிட்டீங்க. அவருடைய பெரிய தன்மைகள் உங்களுக்கு சொல்லி தரல. ராமாயணம், மகாபாரதம் சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஆனா விநாயகருக்காக ஒரு புத்தகமே இல்ல பாருங்க. எப்படி கெட்ட சக்தி எப்படி தந்திரம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? 0 ஆக்கி வச்சுட்டான் பாருங்க. அதுதான் அற்புதம். அத கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் பெரிய அற்புதம். அதனால அவர் வந்து முழு முதற் கடவுள். அவர் வந்து கரெக்ட்டா அற்புதமான இடத்த ப்ரிப்பேர் பண்றாரு உங்களுக்கு. அந்த விநாயகர் தெரியலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த நாளை பார்க்கத்தான் வேண்டும். அந்த நாள்ல விநாயகர பக்கம் இல்லன்னா, நீங்க நிச்சயமா பயங்கரமான இருட்டுல போய் விழுந்துருவீங்க. இந்த வெளிச்சமான, இந்த அற்புதமான இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. எப்போ இத உணர்ந்துட்டீங்களோ, எப்போ அந்த உலகத்தை தேடி நிக்கிறீங்களோ, என்ன ஆகும் தெரியுமா? இந்த உலகத்தில தேவையானதெல்லாம் கிடைச்சிரும். நாங்க அனுபவிக்கிறது அப்படிதான். இந்த உலகத்தில தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் அற்புதமா கிடைக்கும். எந்த வியாதியும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. எந்த பண கஷ்டமும் வராது. அந்த உலகத்தோட அனுபவம் இங்கேயே கிடைச்சிரும். அந்த உலகத்தில என்ன அனுபவம்னா, அங்க வியாதி இருக்காது, கஷ்டம் இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. எதுவுமே இருக்காது. எப்பவுமே சந்தோஷம். அந்த சந்தோஷத்த நீங்க எப்ப இங்க அனுபவிக்கிறீங்களோ, நீங்க மட்டும் தான் அங்க இருப்பீங்க. பாருங்களேன், இதெல்லாம் சொன்ன உடனே நெறைய பேர், "அதெல்லாம் வேண்டாங்க. என்ன கதைங்க சொல்றீங்க?" ஒரு கதையும் இல்லங்க. இந்த உலகத்தில நான் தான் சொன்னேனே, திருப்பி பிகினிங்ல நான் சொன்னேன்ல, மேக்ஸிமம் 100 வருஷம் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இது கதை இல்லன்றது தெரியும். நான் சொன்னது கதை இல்லன்னு அப்ப தெரியும். புரியுதுங்களா? இப்ப எல்லாமே கிண்டலா இருக்கலாம். என்னமோ சொல்றாரு. என்ன இதெல்லாம் நடக்கவா போது? அப்படின்லாம் இருப்பீங்க. ரைட் இருங்க. நோ ப்ராப்ளம். ஆனா நான் சொன்னேன்ல, மேக்ஸிமம் இங்க எங்க எப்போ இருப்பீங்க? எவ்வளோ வருஷம் இருப்பீங்க? மேக்ஸிமம் 100 இப்பல்லாம் 80, 70ல போயிட்டுருக்கு. சரியா? அப்புறம் எங்க போவீங்க? யோசிக்க வேண்டாம்? நிச்சயமா யோசிக்கணும். உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் யோசிக்கணும். அத யோசிச்சுட்டீங்கனாலே, ஐயோ! விநாயகர் முழுமுதற் கடவுள் எனக்கு வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் யோசிக்காததால தான் ஜாலியா வாழ்ந்துன்னுக்கிறீங்க. ஏதோ Facebookம், WhatsAppம் பார்த்துக்கிட்டு, அ Instagram விளையாடிக்கிட்டு, எல்லா மெசேஜ் அந்த பக்கம் இந்த பக்கம் குடுத்துட்டு ஜாலியா இருந்துக்கிட்டு, ஜாலி. அதுக்கு பேரு ஜாலி கிடையாது. அதுக்கு பேரு ஜாலி கிடையாது. வேதனை தெரிஞ்சுக்கங்க. உண்மையான ஜாலி, உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? விநாயகரை புரிந்து, தெரிந்து உட்கார்றது. அது இங்கெல்லாம் புக்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு. எங்கேயும் தேட முடியாது. அதனால தான் இங்க வாங்க வாரத்தில 1 நாள் வந்து உட்காந்துட்டு போங்கன்னா, டைம் இல்ல நெறைய பேருக்கு. டைம் இல்ல. ரொம்ப பிஸி.
ரொம்ப ரொம்ப பிஸி. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? 70, 80 வருஷம் தானே ஓடுவீங்க. ஓடுங்க. பிஸியா ஓடுங்க. அதுக்கப்புறம் வருவீங்கல்ல. அதுக்கப்புறம் தெரியும்ல எந்த பக்கம் போறீங்கன்னு. அப்ப தெரியும். அதனால நான் பயமுறுத்தலாம் இல்ல. உண்மைய சொல்றேன். அதனால நிச்சயமாக அத சீரியஸா எடுத்துக்கங்க. அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு தீர்மானிங்க. நிச்சயமா அந்த உலகத்தை நினைச்சு பாருங்க. அந்த உலகத்தில நான் இருக்கணும்னு நினைங்க. ஆசைப்படுங்க. ஆசைப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தில எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த உலகத்தை பற்றி நினைக்காதவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே கஷ்டமான வாழ்க்கைய வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் முடிச்சிட்ட அப்புறம் திருப்பி இருட்டுல போய் விழுந்துருவாங்க. இந்த வெளிச்சமோ, இந்த சந்தோஷமான உலகமோ நீங்க பார்க்கவே முடியாது. அதனால நிச்சயமா இதை தெளிவாக தெரிந்து கொள்வது மிக, மிக முக்கியம். யாரெல்லாம் இந்த வாரம் வரலையோ, நிச்சயமா வாங்க. அந்த டேட்டும், டைமும் சொல்லுங்க. யாரு ரொம்ப தூரம் இருக்கீங்களோ, நிச்சயமா ஆன்லைன் செஷன் உங்களுக்கு வைப்போம். எப்போ வேணுன்றத சொல்லுங்க. யாருன்னா இருந்தாங்கன்னா, லீட் பண்றவங்க இருந்தா அவங்ககிட்ட சொல்லிட்டு ஆன்லைன் செஷன் வைங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.